Who is the loved one? Allah. Who is Ar-Rahman? Allah. Who is Al-Mannan? La ilaha illallah, Muhammadur Rasulullah. Muhammad is the messenger, to Allah is our return. La ilaha illallah, Muhammadur Rasulullah. Muhammad is the messenger, to Allah is our return. La ilaha illallah, Muhammadur Rasulullah. La ilaha illallah, Muhammadur Rasulullah. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. All praise is due to the one and only. He is the master of all creation. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று ஜக்காத்து என்று சொல்லக்கூடிய அந்த 5 கடமைகளில் மிக முக்கியமான கடமையை நாம் எவ்வாறு விளங்கியிருக்கிறோம், அதிலே நாம் எந்த வகையிலே தவறிழைத்து கொண்டிருக்கிறோம், அதை நாம் செய்தாலும் அதை முறையாக செய்கிறோமா என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். நான் அடிக்கடி இது சம்பந்தமாக சொல்லி கொண்டு வருகிறேன். ஜக்காத் என்று சொல்லக்கூடிய அந்த கடமை மற்ற கடமைகளை போன்று அல்ல. இந்த கடமை மனிதனுக்கும் இறைவனுக்கும் செய்யக்கூடிய கடமை. மற்ற கடமைகளெல்லாம் இறைவனுக்கு மட்டுமே செய்யக்கூடிய ஒரு கடமை. ஆக இப்படிப்பட்ட ஒரு கடமையை இறைவன் மிக தெளிவாக திருக்குர்ஆனிலே விளக்கியிருக்கிறான். ஹுத் மின் அம்வாலிஹிம் சதகா, நீங்கள் ஜக்காத்து என்று சொல்லக்கூடிய இந்த பொருளை வசூல் செய்யுங்கள், வாங்குங்கள் என்று அமைப்பை பார்த்து சொல்கிறார். ஒரு பள்ளிவாசல் என்றால் பள்ளிவாசல், ஒரு அரசு என்றால் ஒரு அரசு. யார் கையிலே அதிகாரம் இருக்கிறதோ அவர்களை பார்த்து இதை இறைவன் தெளிவாக சொல்கிறான். அது மட்டுமல்ல, இதன் மூலம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லக்கூடிய இந்த வாசகத்தின் மூலம், இந்த ஜக்காத்தின் மூலம் நீங்கள் பரிசுத்தமாகலாம், தூய்மையானவர்களாக ஆக முடியும் என்பதையும் இறைவன் சொல்கிறான். உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாகவும் இந்த இறைவசனத்திலே மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையை பார்க்கும்போது ஜக்காத் என்பதை நாம் விருப்பமாக நாமே ஏழைகளுக்கு நேரடியாக கொடுப்பது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, மற்ற கடமைகளை பற்றி இறைவன் சொல்லும் பொழுது அவன் முழுமையாக விளக்கமாக சொல்லவில்லை. உதாரணமாக தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், அல்லது ஹஜ்ஜாக இருக்கட்டும், மேலோட்டமான முக்கியமான அம்சங்கள் விஷயங்கள் தான் அதிலே வருகிறது. தொழுகை என்றால் அகீமு ஸலாத்த என்று வருகிறது, வர்கஉ வஸ்ஜுது என்று வருகிறது, நீங்கள் ருக்கு செய்யுங்கள், அதே போன்று சுஜூத் செய்யுங்கள் என்று வருகிறது. ருக்குவிலே என்ன ஓதுவது, சுஜூதிலே என்ன ஓதுவது, அதே போன்று தொழுகையினுடைய அந்த நிலை நிற்கும் பொழுது என்ன ஆயத்துக்களை ஓதுவது என்ற விளக்கமெல்லாம் இந்த குர்ஆனிலே முழுமையாக வரவில்லை. அதே போன்று நோன்பை எடுத்துக்கொண்டாலும் மேலோட்டமான சில விளக்கங்கள், எப்பொழுது நோன்பு தொடங்கலாம், எப்பொழுது முடிக்கலாம், எத்தனை நாட்கள் நோன்பு, அது அல்லாமல் இத்திகாஃபு, இப்படி பல்வேறு விஷயங்களை சொன்னாலும் கூட ஒரு முழுமையான அம்சத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று ஹஜ்ஜு கடமையிலே பல்வேறு அனுஷ்டானங்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் பல்வேறு அனுஷ்டானங்களை முழுமையாக விளக்கமாக திருக்குர்ஆன் சொல்லவில்லை. ஆனால் திருக்குர்ஆனை பொறுத்தவரை மனிதன் சம்பந்தப்பட்ட கடமைகளை மிக தெளிவாக விளக்குகிறது. யாரை ஒரு மனிதன் திருமணம் செய்ய வேண்டும், அல்லது ஒரு பெண் யாரை திருமணம் செய்ய என்பதை பக்கங்களிலே சொல்லப்படுகிறது. பாகப்பிரிவினை என்று சொல்லக்கூடிய சொத்து பிரச்சனை, யார் யாருக்கு எவ்வளவு சேர வேண்டும் என்ற விஷயங்களை மிக தெளிவாக குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, பல பக்கங்களிலே சொல்லுகிறது. அதே போன்று பெற்றோர்களோடு எப்படி வாழ்வது, பிற மனிதர்களோடு எப்படி இருப்பது, மரியாதை செய்வது என்பதெல்லாம் தெளிவாக வருகிறது. மனித நேயத்தை பற்றிய விஷயங்கள் பக்கம் பக்கமாக வருகிறது. அதே போன்று ஏழைகளுக்கு உதவி செய்வது எப்படி என்பதும் ரொம்ப தெளிவாக வருகிறது. ஆக
சமூக சம்பந்தப்பட்ட சார்ந்த விஷயங்களெல்லாம் திருக்குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. ஆனால் இந்த கடமைகள், மிக முக்கியமான கடமைகளை பார்க்கும் பொழுது ஒரு அரை பக்கமோ அல்லது 4 வரியோ 2 வரியோ 1 வரி தான் வருகிறது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஜக்காத்தை இறைவன் மிக தெளிவாக விவரமாக வல் ஆமிலீன் அலைஹா என்று சொல்லுகின்ற 8 பேரும், அந்த வல் ஆமிலீன் அலைஹா என்றால் வசூல் செய்பவர்களுக்கும் பணம் கொடுக்க வேண்டும் என்று தெளிவாக வருகிறது. இப்போ இந்த 8 பேர்கள், அதாவது மசாக்கீன், ஃபுகரா என்று தெளிவாக யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். இந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுதும் நாம் ஜக்காத்தை வசூல் செய்துதான் கொடுக்க வேண்டும். ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத்து அல்லது ஒரு அரசு. இப்பொழுது அரசு நம்மிடம் இல்லை. அப்போ நமது ஜமாத்துகள் மூலமாகத்தான் இதை வசூல் செய்து கொடுக்க வேண்டும். இந்த அடிப்படையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை முழுமையாக பின்பற்றியதால் தனது பள்ளிவாசலிலே ஜக்காத்து முழுமையான கடமையாக்கப்பட்ட பொழுது, ஜக்காத்து கடமையாக்கப்படாத ஒரு காலமும் இருந்தது. ஆனால் கடமையாக்கப்பட்ட பிறகு தனது பள்ளிவாசலிலே பைத்துல் மால், பைத்து ஜக்காத் என்ற ஒரு அமைப்பை நிறுவி அந்த அமைப்பின் மூலமாக இந்த ஜக்காத்தை வசூல் செய்வதற்கு பல பொறுப்பாளர்களை நியமித்திருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பொறுப்பாளர், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்கள் ஒரு பொறுப்பாளர். இப்படி ஒவ்வொரு பதிகளுக்கும் பொறுப்பாளரை அனுப்பி அவர்கள் அதை வசூல் செய்து வந்தார்கள். அப்படி வசூல் செய்யும் பொழுதுதான் முஆத் இப்னு ஜபல் அவர்கள் கவர்னராக போகும்பொழுது தூகது மின் அக்னியாயிஹிம் வ துரத்து அலா ஃபுகராயிஹிம் என்ற அந்த வாசத்தை அற்புதமாக சொன்னார்கள். உங்கள் மீது ஜக்காத்து கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அந்த ஜக்காத்தை நீங்கள் அவர்களுடைய பணக்காரமிருந்து வசூல் செய்து அவர்களுடைய ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் வசூல் செய்து ஆக வேண்டும் என்ற நிர்பந்தத்தோடு அவர்கள் கவர்னராக சென்ற முஆத் இப்னு ஜபல் யமன் தேசம், அங்கே பாதி பேர் ஏழையாகவும் பாதி பேர் பணக்காரராக இருந்தார். நியூ அப்பாயின்மெண்ட். எஸ் சார். எனக்கு இந்த நடக்காது, முடியாது, ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட், இம்பாசிபிள் இதெல்லாம் பிடிக்காது. ஓகே சார். யுவர் ஃபர்ஸ்ட் ஜாப் இதெல்லாம் கொரியர் பண்ணணும். திஸ் கோஸ் டு நியூயார்க், திஸ் கோஸ் டு டெல்லி, ஊரல் பட்டி. இது முடியாது இல்ல? முடியும் சார். ஏய், அது எப்படி முடியும்? நோ நோ நோ, இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். சான்ஸே இல்ல, நடக்காது. ST Courier reaches where even other couriers don't. Oh, delivered. Good. B.S. Abdur Rahman University is the dream of Al-Hajj B.S. Abdur Rahman. B.S. Abdur Rahman University. White, மரியாதை. Minister White, தனி மரியாதை. Tailor fit ready-made shirts. Fine fabric. Great style. Minister White premium shirts. இதயத்துக்கு நெருக்கமாய். இனிமே white shirtனா Minister White தான். India, 1960. Do you remember how it used to be? India, now. And comfort. Parveen Travels. One-stop shop for all your travel needs. Trendsetters since 1980. ஆலி முகமது சாலை கல்வி குழுமத்தின் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள். கவர்னராக சென்ற முஆத் இப்னு ஜபல் யமன் தேசம், அங்கே பாதி பேர் ஏழையாகவும் பாதி பேர் பணக்காரராக இருந்தார்கள். இப்பொழுது பணக்காரனம் வசூல் செய்து ஏழைகளுக்கு கொடுத்ததன் காரணமாக சில வருடங்களிலே அங்கே ஏழ்மையே இல்லாத அளவிற்கு, ஏழைகளே இல்லாத அளவுக்கு ஒரு சூழல் வந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய காலத்திலே யமன் தேசத்திலிருந்து பகுதி பொருட்கள் ஜக்காத்து திரும்பி வந்தது. உமர் அவர்கள் கேட்டார்கள், ஏன் உங்களது ஊரிலே செலவழிக்க வேண்டிய பணத்தை இங்கு அனுப்பினீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது தெளிவாக சொன்னார்கள், இந்த ஜக்காத்துடைய பணம் முதலிலே எங்களுக்கு தேவையாக இருந்தது, எங்கள் மக்கள் ஏழையாக இருந்தார்கள், இப்பொழுது எல்லாரும் பணக்காரர்களாகிவிட்டார்கள், அதனால் திருப்பி எடுக்க போகிறோம் என்று சொன்னார்கள். ஒரு அடுத்த வருடம் பார்த்தால் முழுமையான ஜக்காத் பணம் யமன் தேசத்திலிருந்து மதீனாவுக்கு வந்தது, நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அங்கு இருக்கக்கூடிய கவர்னர் சொன்னார். ஆக
இது போன்று ஏழ்மையை ஒழிக்கக்கூடிய, ஏழைகளை இல்லாமல் ஆக்கக்கூடிய இந்த ஜக்காத்தை பைத்துல் மால் மூலமாக ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு ஜமாத்தும் நீங்கள் முறைப்படி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக இந்த ஜக்காத்து அது ஏழ்மையை ஒழிக்கக்கூடிய, அல்லாவும் ரசூலும் விரும்பக்கூடிய அந்த வழியிலே நாம் ஜக்காத்தை வழங்கி அல்லாஹ்வுடைய கட்டளை நாம் நிறைவேற்றுவதாக ஆகிவிடுவோம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கேட்டு வரக்கூடியவருக்கு மட்டும்தான் கொடுக்கிறோம். அதே நேரத்திலே பைத்துல் மாலாக இருந்தால் யார் நேற்று வரை பணக்காரனாக இருந்து இன்று ஏழையாக இருக்கிறாரோ அவர்களை பார்த்து ஜமாத்தே கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்படி என்றால் உள்ளபடியே இந்த பணம் சரியாக போய் சேரும். அது மட்டுமல்ல, இந்த 8 பேர் கூட்டத்திலே இன்று அடிமைகள் இல்லை. அப்போ அடிமைகள் இல்லை, அதே நேரத்தில் கடன் பெற்ற அடிமைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நாம் ஒரு பகுதியை வழங்க முடியும். அதே நேரத்தில் இந்த ஏழைகளுடைய அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய கல்விக்கு நாம் வழங்கலாம். இப்போ உதாரணமாக மீன் கொடுப்பதை விட தூண்டில் கொடுப்பது மேலானது, அல்லது மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது மேலானது என்ற சீன பழமொழியின்படி நாம் என்ன செய்யலாம் என்றால், ஏழைகளுடைய பிள்ளைகளுக்கு ஒரு நேர சாப்பாடு கொடுப்பதை விட அவர்களுக்கு கல்விக்காக ஸ்காலர்ஷிப் வழங்கலாம். அப்படி ஒவ்வொரு பள்ளி வாசலும் இந்த அடிப்படையிலே வயதான எத்தனை பேர் வயதான பேர் திருமணமாக இருக்கிறார்கள், அந்த பெண்களுக்கு தேவையான பணத்தையும் பொருளையும் நகையும் கொடுத்து அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க முடியும். எத்தனையோ முதியோர்கள் நமது ஊர்களிலே இருக்கிறார்கள், அவர்களுக்கு ஒரு ரேஷன் வாங்குவதற்கு கூட 200 ரூபாய் அவரிடம் இல்லை. ஆக மாதந்தோறும் ஒரு 200, 300, 500 என்று முதியவர்கள், விதவைகள், இன்னும் ஏழ்மை நிலையில் உள்ளவர்களை அழைத்து மாதந்தோறும் கொடுக்க முடியும். ஆக ஜக்காத்தை நாம் திட்டமிட்டு எந்தெந்த பகுதிக்கு என்ன தேவையோ அந்த அடிப்படையிலே நாம் கொடுத்தால் இந்த ஜக்காத்து முழுமையான பயனை கொடுக்கும். கடன் வழங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இதில் ஒரு பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். இன்னும் பல பெரியவர்களிடம் பணத்தை வாங்கி இன்னொரு அமைப்பு கடன் வழங்கக்கூடிய பைத்துல் மால். இந்த பைத்துல் மாலுடைய தனி அமைப்பு. ஏழை எளியவர்கள் இன்று கந்து வட்டி, ரன் வட்டி, மீட்டர் வட்டி என்று தவறான வழியிலே வட்டிக்கு ஆட்பட்டு அதாவது தற்கொலை செய்யக்கூடிய நிலைக்கு போகிறார்கள். அவர்களை அழைத்து நகை கடனாகவோ அல்லது தனிநபர் ஷூரிட்டி என்று சொல்லக்கூடிய அவருடைய கடனாகவோ நீங்கள் கொடுக்கும் பொழுது 5000 10,000 அவர்கள் பெற்று மீண்டும் கடனை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த பணத்தை உதாரணமாக ஜக்காத்துடைய பணம் ஒரே நேரத்திலே யுட்டிலிட்டி என்று சொல்லக்கூடிய பயன்படுவதை விட பல வகையிலே இது பயன்படும். ஜக்காத்துடைய ஒரு பகுதியை இதற்கு ஒதுக்கலாம். இன்று சமுதாயத்திலே கடன் பெற்று ஏமாந்தவர், அதாவது வாழ்க்கையை தொலைத்து விட்டவர்கள் எத்தனை பேர். ஆக அல்லாஹ் எம்ஹகுல்லாஹு ரிபா என்று சொல்லுகிறான். நான் வட்டியை ஒழிக்கின்றேன் என்று சொன்னால் அல்லாஹ் வந்தால் நாம் ஒழிப்பான். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும் வட்டி மிகைத்திருக்கிறது என்றால் நாம் அல்லாஹ்வுடைய வார்த்தையை மீறி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அதை தடுக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாமே வட்டியை ஒழிப்பதற்குள்ள நிலைகளை உருவாக்க வேண்டும். வட்டியை எப்படி ஒழிக்க முடியும்? நாம் இதுபோன்று வட்டி இல்லாத பைத்துல் மாலை உருவாக்கி கடன் வழங்கக்கூடிய முறையை உருவாக்கி ஒவ்வொரு பள்ளிவாசலும் மாதம் ஒரு முறை கடன் கொடுப்பதாக வைத்துக்கொண்டு அதை வசூல் செய்யக்கூடிய முறையில் வசூல் செய்தால் நிச்சயமாக ஏழைகளுக்கு இந்த வட்டி இல்லா கடன் மூலமாக வழங்கலாம். இதன் மூலம் இந்த சமுதாயத்திலே ஏழ்மையை ஒழிக்கலாம். இன்றைக்கு ஏழ்மைதான் குஃப்ரிலே கொண்டு போய் விடுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். காதல் ஃபக்ரு ஐ யகுனல் குஃப்ரா. ஆக வறுமையை ஒழிக்க வேண்டும். ஆகவே இந்த ஜக்காத்தை முறையாக பேணி முறையாக வசூல் செய்து முறையான அமைப்பின் மூலமாக ஏழைகளுக்கு உதவுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Wherever you are, we reach you there. The professional career. எப்படியாவது அட்மிஷன் கிடைச்சிடணும். No recommendation, please. So, I'm an engineer. I see. நான் கூட ஒரு கிராஜுவேட். So what? Sir, donation எவ்வளவு நாள்? No. I am sorry. நான் யூசிமா ஸ்டூடண்ட் சார். Then admission granted. யூசிமா ஸ்டூடண்ட் நான் Universal winner.
தாஜ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சேர்மேன் அல்ஹாஜ் கே தாஜுதீன் அவர்கள், மேனேஜிங் டைரக்டர் அல்ஹாஜ் டாக்டர் டி சலீம் பாஷா, டைரக்டர் அல்ஹாஜ் எஸ் முகமது ஃபைசல் ஆகியோர்களின் உளங்கனிந்த ரமலான் நல்வாழ்த்துக்கள். திருச்சி சன்ஷைன் ஹஜ் சர்வீஸ் 18 ஆண்டுகால புனித ஹஜ் உம்ரா சேவையில் தமிழகத்தில் நம்பர் 1 நிறுவனம் திருச்சி சன்ஷைன் ஹஜ் சர்வீஸ். இந்திய அரசு மற்றும் சவுதி அரசு அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். ஏழை நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொரு மாணவர்களும் ரஷ்யாவில் ஆங்கில மொழியில் மருத்துவக் கல்லூரியில் படித்து MBBS MD பட்டம் பெறுவதற்கு அணுக வேண்டியது ஏஜே ட்ரஸ்ட் எஜுகேஷனல் கன்சல்டன்சி, சென்னை. சித்தார்கோட்டை கல்விக்கூடங்களின் ஆயுட்கால தலைவர் வள்ளல் எஸ் தஸ்தகீர் அவர்களின் ரமலான் நல் வாழ்த்துக்கள். சமுதாய புரவலர் அரங்கக்குடி வடகரை வள்ளல் பெருமகனார் அல்ஹாஜ் ஒய்எம் ஹபீபுர் ரஹ்மான் அவர்கள் தனது இனிய ரமலான் வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறார்கள். ரஃபியுதீன் எஜுகேஷனல் சாரிட்டபிள் ட்ரஸ்ட் சார்பில் உலகத்தமிழ் பண்பாட்டுக் கழக தலைவர் அல்ஹாஜ் டாக்டர் ரஃபியுதீன் அவர்கள் அனைவருக்கும் இனிய ரமலான் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார்கள். அன்புடைய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்று நம்முடைய சகோதரர் SM இதயத்துல்லா அவர்களிடம் ஒரு சில கேள்விகளை கேட்க இருக்கிறோம். முதலாவதாக, ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அற்புதம் வழங்கப்பட்டது. நபி மூசா, நபி ஈசா, நபி தாவூத் போன்றவர்களுக்கு வழங்கப்பட்டது போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன அற்புதம் வழங்கப்பட்டது? இது பற்றி விளக்குங்கள். உலக மக்கள் அனைவரையும் படைத்த ஒரே இறைவனுக்கே புகழ் அனைத்தும். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு நல்ல கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிசயம் என்ன? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அதிசயம் கொடுக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மாந்திரீகம் கொடுக்கப்பட்டது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மருத்துவம், நோயை குணமாக்கக்கூடிய ஒரு விசேஷத்தன்மையெல்லாம் கொடுக்கப்பட்டது. அதே போன்று தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இப்படி ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு அதிசயங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஒரு அதிசயம் கொடுக்கப்பட்டது. அது என்ன அதிசயம் என்றால் திருக்குர்ஆன். திருக்குர்ஆனே ஒரு அதிசயம்தான். ஏனென்றால் அந்த காலகட்டத்திலே அரபகத்திலே இலக்கிய விற்பனர்கள் இருந்தார்கள். ஒவ்வொரு காலகட்டத்திலும் என்ன தேவையோ அந்த தேவையை கருதி நபிமார்களுக்கு அதிசயங்கள் கொடுக்கப்பட்டது. நபிகள் நாயகம் காலத்திலே அறிவு இலக்கியம் என்ற நிலையிலே உயர்ந்திருந்த நேரத்திலே அதற்கு இணையாக ஒரு அதிசயம் அவர்களுக்கு தேவைப்பட்டது. அதுதான் திருக்குர்ஆன். எல்லா மறைகளையும் உள்ளடக்கிய ஒரு வேதம் திருக்குர்ஆன். காரணம், எல்லா வேதங்களுக்கும் பின்னால் வந்ததுதான் திருக்குர்ஆன். உலகத்திலே எல்லா மதங்களும் வேதங்கள் பெற்றிருக்கிறது. ஏனென்றால் 1,25,000 நபிமார்கள், இந்தியாவிலும் பல ஆயிரம் நபிமார்கள் தோன்றியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே பார்த்தால் இறைவனால் கொடுக்கப்பட்ட பல்வேறு வேதங்களுடைய ஒட்டுமொத்த தத்துவங்களையும் உள்ளடக்கியது திருக்குர்ஆன். இந்த காலகட்டத்திற்கும் இறுதி நாள் வரை எது தேவைப்படுமோ அதை வழங்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்டதுதான் திருக்குர்ஆன். அதைத்தான் இறைவன் தாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹ், அதாவது இதுதான் வேதம், இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்று மிக தெளிவாக சொல்லுகிறான். ஆக சந்தேகம் இல்லாத, எந்த விதமான அதாவது குறைபாடும் இல்லாத ஒரு வேதமாக திருக்குர்ஆன் இருக்கிறது. இந்த திருக்குர்ஆனை போன்று மனிதர்களால் உருவாக்க முடியுமா என்ற சவாலையும் இறைவன் குர்ஆனிலே விடுகின்றான். அதாவது இன் குன்தும் ஃபீ ரைபி மிம்மா நஸல்னா அலா அபுதினா ஃபஅது மின் சூரத்தி மின் மிஸ்லிஹி என்று இறைவன் சொல்கிறான். அதாவது இந்த திருக்குர்ஆனிலே நீங்கள் ஏதாவது சந்தேகமோ குறையோ கண்டால் இதை போன்ற ஏதாவது ஒரு வசனத்தை, ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று இறைவன் சவால் விடுகிறான். இதை போன்று இதற்கான முயற்சியை மிகப்பெரிய இலக்கியவாதிகளும் கவிஞர்களும் செய்தார்கள். அந்த அரபகத்திலே தோல்வி அடைந்தார்கள். இப்படிப்பட்ட ஒரு திருக்குர்ஆனை இன்றைக்கு மனிதனுடைய மனதிலே இறைவன் இறக்கி வைத்திருக்கிறான். இந்த மலைகள் ஏற்றுக்கொள்ள முடியாத,
அல்லது எந்த பொருளுமே தன் மனதிலே ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த திருக்குரானை மனிதர்களுடைய மனதிலே கொடுத்த அந்த இறைவனுக்கு நாம் புகழ் எவ்வளவு செலுத்தினாலும் அது ஈடாகாது. அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான், லவ் அன்சல்னா ஹாதல் குர்ஆன அலா ஜபலில் லரைதஹு காஷியம் முத்தஷத்தியம் மின் கஷியத்தில்லாஹ் என்ற அந்த அற்புதமான அந்த வசனத்திலே சொல்லுகிறான், இந்த திருக்குரானை நான் மலை மீது இறக்கி வைத்திருந்தால் இறைவனுடைய அச்சத்தின் காரணமாக, அதனுடைய அந்த பொருள் புதிந்த கருத்துகளின் காரணமாக அந்த மலை பஞ்சு பஞ்சாக சிதறிவிடும் என்று சொல்கிறான். சிந்தித்து பாருங்கள், இவ்வளவு அற்புதம் வாய்ந்த ஒரு குரான், அதாவது இலக்கியம் இதிலே இருக்கிறது, விஞ்ஞானம் இருக்கிறது, கவிதைகள் இருக்கிறது, அதே மட்டுமல்லாமல் வரலாறுகள் இருக்கிறது, ஏவல் அதாவது என்ன செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது, எது செய்யக்கூடாது என்பது இருக்கிறது. இப்படி திருக்குரானிலே இல்லாத ஒன்று இல்லை. இப்படிப்பட்ட ஒரு திருக்குரானே ஒரு அதிசயம்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த இறப்புக்கு பிறகு கேட்கப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு சென்றது என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் திருக்குரானையும் தனது வாழ்வு முறையையும் விட்டு சென்றிருக்கிறார்கள். ஆக யார் இதை பின்பற்றுகிறார்களோ அவர்கள் மிக உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக மாற முடியும். இப்படிப்பட்ட திருக்குரான் ரொம்ப அற்புதமாக சொல்கிறது. அதாவது இதா துக்கிரல்லாஹ் வஜிலத்து குலூபுஹும் இதா துலியத் அலைஹிமுல் ஆயா ஜாதத்துகுல் ஈமானா. அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டால் மக்களுடைய மனம், அதாவது இதயம் கலங்கிவிடும் என்று சொல்கிறார்கள். அதாவது வஜிலத், இதயம் ஆடிவிடும் என்று சொல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் என்றால் யார் என்று முழு விவரம் தெரிந்தால்தான் இது நடக்கும். வெறும் அல்லான்னு சொல்லிட்டா எப்படி இது இந்த இதயம் மாறும்? அப்போ குரானை நாம் அர்த்தத்தோடு படிக்கணுங்கிறது இதில் வருது. இதா துலியத் அலைஹிமுல் ஆயா ஜாதத்துகுமுல் ஈமானா. அதாவது திருக்குரானுடைய வசனங்களை அவர்களுக்கு சொல்லி காண்பிக்கப்பட்டால், கற்பிக்கப்பட்டால், அவருடைய மனத்திலே இறைவன் மீது உள்ள நம்பிக்கை ஜாதத்துகுமுல் ஈமானா, ஈமான் அதிகமாகும் என்று சொல்லப்படுகிறது. ஆக திருக்குரான் நீங்கள் முழுமையாக பார்த்தால் அந்த திருக்குரானிலே இன்னைக்கு நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு திருக்குரானை ஓதுவதன் காரணமாக நமக்கு ஒன்றும் தெரியல. இது யார் ஓதலாம்? அரபிகள் ஓதலாம், ஏன்னா அவங்களுக்கு அரபு தெரியும், நமக்கு தெரியாது. இன்னைக்கு இதை வெறும் ஓதுறதுனால என்ன கிடைக்கும்? ஒரு நன்மை கிடைக்கும். ஆனால் அதை படிக்கும் பொழுது, கற்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான் பார்த்தீங்களா, குரானில் முதல் வசனமே இக்ரா பிஸ்மி ரப்பிக்க, நீங்கள் அதாவது குரானை படியுங்கள் என்று அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். அப்போ குரானை படிக்க வேண்டிய நாம் படிக்காமல் ஓதிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அரபிகளை பொறுத்தவரை அவர்களுக்கு அரபு தெரியும். அந்த காலகட்டத்தில் திருக்குரான் எங்காவது ஓதப்பட்டால் அதை முஸ்லீம் அல்லாதவர்கள் மறைந்திருந்து கேட்பார்கள். அப்படி கேட்டவர்கள் பலர் அதன் அர்த்தம் அவர்களுக்கு நேரடியாக புரியும். புரிந்ததன் காரணமாக அவர்கள் இஸ்லாத்தை தழுவினார்கள். ஆக இந்த நிலைமை இன்னைக்கு தமிழில் போய், தமிழ் பேசக்கூடியவர்கிட்ட போய் குரானுடைய வசனத்தை சொன்னால் என்ன நடக்கும்? ஒன்றுமே தெரியாது. அப்போ என்ன செய்யணும்? குரானை தமிழில் படிக்கணும். அது கூட அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான், இன்னா அன்சல்னா குர்ஆனன் அரபியன் லஅல்லக்கும் தஅக்கிலூன். என்ன, நான் ஏன் குரான் அரபியில் இறக்குனேன்னு சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொருட்டு என்று அரபிகளுக்கு சொல்லப்பட்டது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாம் குரானை வெறும் படிப்பதை விட, ஓதுவதை விட நன்றாக படிக்க வேண்டும். இன்னைக்கு மலிவு விலை பப்ளிஷர்னு சொல்லக்கூடியவர்கள் 50 ரூபாய்க்கு திருக்குரானுடைய தப்சீர் விளக்கத்தை கொடுக்கிறார்கள். எதற்காக கொடுக்கிறார்கள்? ஒன்று உங்களுக்கு 50 ரூபாய்க்கு, இன்னொன்று சகோதர சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு. அவர்களும் திருக்குரானை படிக்கட்டுமே. அப்படி படித்தால் நிச்சயமாக அவர்கள் திருக்குரானை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை ஏற்படும், ஒரு மத நல்லிணக்கம் ஏற்படும். ஆகவே திருக்குரான் என்னும் அதிசயம் நபிகள் நாயகம் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. அந்த அதிசயத்தை நாம் தவற விட்டுவிடக்கூடாது. அந்த அதிசயத்தை பேணி பாதுகாக்க வேண்டும். ஆக இன்று மலிவு விலையில் கிடைக்கக்கூடிய அந்த குர்ஆனுடைய விளக்கம் ஒவ்வொரு வீடுகளிலும் இருக்க வேண்டும். நீங்கள் 2ஐ வாங்கி ஒன்றை உங்களுக்கு வைத்துக் கொள்ளுங்கள், ஒன்றை நீங்கள் சகோதர சமுதாயத்தைச் சேர்ந்த உங்களுக்கு பிரியமானவர்களிடம் கொடுங்கள், அவர்களும் படித்து பெறட்டும். காரணம், இது உலக மக்களுக்கு நற்செய்தி என்றுதான் திருக்குர்ஆன் தெளிவாக
குர்ஆன் சொல்லுகிறது, அல்லாஹ் சொல்லுகிறான். ஆகவே எல்லோரும் திருக்குர்ஆனை நன்றாக கற்று படித்து தேர்ந்து உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக மாறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். நம்முடைய நண்பர் இதயத்துல்லா அவர்கள் கர்நாடகத்திலே 4%, கேரளாவிலும் இடஒதுக்கீடு இப்பொழுது நடைமுறையில் இருக்குவேயானால் நாளைக்கே அதற்கான ஆணை அவசர சட்டத்திற்கு நான் மாத்திரமல்ல நம்முடைய ஆளுநரும் கையெழுத்திட தயாராக இருப்பார் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இஸ்லாமிய இலக்கிய கழகத்தினர் சர்வ கட்சி தலைவர்களை சந்தித்து கர்நாடகா, கேரளா இடஒதுக்கீடு சம்பந்தமான அரசாணையை வழங்கினார். நம்முடைய இதயத்துல்லா அவருடைய பேச்சை கேட்கும் பொழுது அழைத்தது வடவிழாவுக்கா அல்லது மாநாட்டிற்கா என்று எனக்கு புரியவில்லை. இருந்தாலும் அவருடைய உரிமையோடு கூடிய கோரிக்கைகள் கையெழுப்படாமல் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். நம்முடைய இதயத்துள்ளார்கள் சில கோரிக்கைகளை இங்கே வைத்து அதை நிறைவேற்ற வேண்டும் என்று மேடையிலே சொன்னது மாத்திரமல்ல, என் அருகே வந்து உட்கார்ந்தும் சொன்னார். நீங்கள் இதெல்லாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னார். மணமேடையிலே மாப்பிள்ளை பெண்கள் பொறுமையாக இருப்பார்கள் என்று பொறுக்கிறது. ஆனால் நம்முடைய இதயத்துள்ளார்களால் பொறுமையாக இருக்க முடியவில்லை என்று கருதுகின்றேன். அவர் நினைத்தது நடக்கும். சம உரிமை, சமூக பொருளாதார கல்வி விழிப்புணர்வு, மத்திய மாநில அரசு சலுகைகள், அரிய சம உரிமை மாத இதழ் வாங்கி படியுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 144, வெளிநாடு ரூபாய் 1000. ஆயில் சந்தா உள்நாடு 2000, வெளிநாடு ரூபாய் 15000. சம உரிமை தொடர்புக்கு எண் 27/28 உட்சாலை, PR வளாகம், அண்ணாச்சாலை, சென்னை 2.